வணக்கம் நேயர்களே, மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க சந்தோஷம். இன்றைய தொகுப்பிலும் பல விடயங்கள் தொடர்பாக பேசப் போகிறோம். யூடியூபர் என்று அழைக்கப்படுகின்ற DK கார்த்திக் அவர்களும் அவருடைய மனைவியாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுடைய கைதுக்கு பின்னரான காலப்பகுதியிலே அவருடைய சகோதரன் அவர்கள் வெளிப்படையாக பல விடயங்களை அம்பலப்படுத்தி இருக்கிறார் அல்லது பல விடயங்களை தெளிவுபடுத்தி இருக்கிறார். அது ஒரு விடயமாக இருந்தாலும் இன்னொரு விடயம், கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தமிழ்நாட்டு மீனவர்களை கச்சத்தீவிலே சந்தித்து அவர்களிடம் கலந்துரையாடி ஊடக சந்திப்பொன்றையும் நடத்தியிருக்கிறார். அவர் வெளியிட்ட கருத்து என்பது தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரம் மேம்படுத்துவதற்கான செயற்பாடா அல்லது தமிழ் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் செயற்பட்டு வருகின்றாரா என்கின்ற இன்னொரு சந்தேகத்தையும் தமிழ் மக்கள் மத்தியிலே ஏற்படுத்தி இருக்கிறது. அடுத்ததாக இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற MA சுமந்திரன் அவர்கள் நேற்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே வைத்து ஒரு செய்தியொன்றை வெளியிட்டிருக்கிறார். முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் நாங்கள் தான், குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சி தான் கைப்பற்றும் என்கின்ற பாணியிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. நிச்சயமாக இது ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய விடயமா அல்லது இது நிறைவேறுகின்ற காரியமா என்றெல்லாம் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதே நேரத்திலே நேற்றைய தினம் கிளிநொச்சியிலே வைத்து இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதித்தலைவர் என்று அழைக்கப்படுகின்ற CVK சிவஞானம் அவர்கள் இன்னும் ஒரு அறிவிப்பொன்றை விடுத்திருக்கின்றார். தமிழ் தேசிய கட்சிகளை, குறிப்பாக உங்களுக்கு தெரியும் உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒரு குடையின் கீழ் சேர்ந்து பயணிப்பதற்கு நாங்கள் எடுத்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கிறது. இருப்பினும் தேர்தல் முடிந்த பின்னர், உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிந்த பின்னர் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து பயணிப்பதற்கான ஒரு முயற்சியை நாங்கள் எடுப்போம் என்கின்றவாறு அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. DK கார்த்திக் என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கு உதவிக்கரம் நீட்டியா அல்லது பல ஏழை மக்களுக்கு வாழ்வாதார உதவிகளை வழங்கிய அந்த யூடியூபரும் அவருடைய மனைவியாரும் இலங்கை போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவருடைய கைது நியாயமற்ற கைதாக இருக்கிறது. மக்களுக்காக சேவை செய்த ஒரு பண்பாளனை அல்லது ஒரு மனித நியமிக்க செயற்பாட்டினரை சில அரசியல் விரோதிகள் அல்லது அவருடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத சில அரசியல் தரப்பினருடைய அடாவடித்தனம் கையோங்கி இருக்கிறது. அவர்களுடைய தாந்தோன்றித்தனமான செயற்பாட்டின் மூலமாகத்தான் என்னுடைய சகோதரன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், என்னுடைய சகோதரனும் அவருடைய துணைவியாரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்கின்ற வகையிலே அவருடைய சகோதரன் சமூக வலைத்தளங்களிலே பதிவொன்றை விடுத்திருக்கின்றார். நான் முதல்ல நான் சொல்லிக் கொள்றேன். DK கார்த்திக்கோட தம்பி தான். அவற்றை தம்பி என்று சொல்றதுல மிக பெருமை அடையறன். கதைக்குள்ள வருவோம். இப்ப கள்ளன் களவெடுக்கிறான், கொள்ளையடிக்கிறான், தமிழாக்கள்கிட்ட காசு ஹரு DK கார்த்திக் அப்படின்னு சொல்லி கதை அடிபடுது. கதை புறப்பப்பட்டது. இது பிழையான தகவல்களை மீடியா மூலம் எல்லாரும் இது செஞ்சிருக்கிறாங்க. ஒரு மனித சனத்துக்குள் நடுவுல ஒரு விமர்சனத்தை கொண்டு வரணும். இவர் DK கார்த்திக் பற்றி ஒரு கூடாத ஒரு கருத்தை, கூடாத ஒரு தகவலை எல்லாருக்கும் கொண்டு வரணுன்றதுக்காண்டி அர்ச்சுனாவோட குழுவால சில விஷயங்கள் இதுகள் செய்யப்பட்டிருக்குது, சூழ்ச்சிகள். அந்த சூழ்ச்சியோட விளைவுதான் இப்ப எங்களோட அண்ணா அண்ணாட வைஃபும் அரெஸ்ட் பண்ணி, போலீசால அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க இப்போது. நிச்சயமாக இது எந்த வகையிலே ஏற்புடையது என்றும் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதேத்திலே இது என்னுடைய கருத்தல்ல, DK கார்த்திக் அவர்களுடைய சகோதரன் வெளியிட்ட கருத்தாக இருக்கிறது. இதே இடத்திலே அவர் ஒரு விடயத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களும் அவருடைய சில எடுபிடிகளும் பார்த்த இந்த தான் தோன்றித்தனமான அல்லது இந்த மினேச்சத்தனமான செயற்பாடுதான் இன்று DK கார்த்திக்கையும் அவருடைய மனைவியையும்
போலீஸ் நிலையத்தில் அடைப்பதற்கு காரணமாக இருக்கிறது என்கின்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருக்கிறது. அர்ஜுனோட குழுவுல ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஊழல் ஒழிப்பு அணி என்று சொல்லி அவங்க ஃபுல்லா ஃப்ராடுக்காரங்க, பயங்கர ஃப்ராடுக்காரங்க. அவங்கள்ட்ட ஒவ்வொருத்தண்ட டீடைல்ஸும் எங்க இருக்கிறான், என்ன மாதிரி இருக்கிறான், அவன்கிட்ட ஃபேமிலி சிச்சுவேஷன் என்னன்றது. இப்ப எக்ஸாம்பிளுக்கு எடுக்க போனா ராமலிங்கம் ராஜீவனும் இதோன்னு சொல்லி தவளவாயன் ஒருத்தன் இருக்கிறான். அவன் ஒரு காலத்துல என்ன செஞ்சவன், பிரான்ஸ்ல இந்த எண்ணத்தை காண்டி லண்டனுக்கு ஓடினான். நாரோட ஓடினவன், எல்லா டீடைல்ஸும் தெரியும், எல்லா போட்டோவும் இருக்குது. ஆனா நீங்க பண்ண மாதிரி நாங்க பண்ண மாட்டோம் மாப்பிள்ளை. இன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்களையும் அதே நேரத்திலே வன்னி ஊழல் ஒழிப்பு அணி என்கின்ற வகையிலே அவர்கள் ஒரு சிலருடைய பெயர்களையும் அவர் பதிவிட்டிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இந்த பதிவிலே எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது அல்லது இதுவும் சோடிக்கப்பட்ட விடயமா என்பது தொடர்பிலே எங்களுக்கு எந்த விதமான தகவல்களும் தெரியாது. இது தொடர்பாக விமர்சிப்பதற்கும் நான் தயாராக இல்லை. இருந்த போதிலும் அவர் வெளியிட்ட அந்த கருத்து தான் இதிலே பதிவிடப்படுகிறது. அடுத்ததாக கடற்றொழில் அமைச்சராக இருக்கின்ற ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கச்சதீவு புனித அந்தோனியார் தேவாலயத்திலே இடம்பெற்ற வருடாந்த அந்த உற்சவத்துக்கு சென்றிருக்கிறார். அதிலே வைத்து தமிழகத்தை சேர்ந்த ராமேஸ்வரத்திலே இருக்கின்ற மீனவ சங்கத்தினுடைய பிரதிநிதிகளை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். பின்னர் ஊடக சந்திப்பொன்றையும் அவர் நடத்தியிருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது, அறியக்கூடியதாக இருந்தது, எல்லோருமே கேட்கக்கூடியதாக இருந்தது. எங்களுடைய கடல் பரப்பை அத்துமீறி தமிழ்நாட்டு ஒரு சில மீனவர்களுடைய படகுகள் பொட்டம் ட்ரோலிங் ஊடாக எங்களுடைய மீன்களை மாத்திரமல்ல, எங்களுடைய இறால்களை மாத்திரமல்ல, எங்களுடைய கடல் வளத்தையே நாசமாக்கி கொண்டிருக்கிறார். இப்பொழுதும் கூட எங்களுடைய ஆயர், யாழ்ப்பாண மறை மாவட்ட ஆயர் குறிப்பிட்டார்கள், இந்த நிலைமைகளே நாடு செல்லுமாக இருந்தால் நாளைக்கு எங்களுக்கு சுவாசிப்பதற்கு ஆக்சிஜன் இல்லாமல் போய்விடும். இதே நிலைமையில் இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் தொடர்ச்சியாக இந்த இழுவைமடி படகுகள் மூடாக எங்களுடைய கடல் பரப்பில் இவ்வாறான செயற்பாடுகளை முன்னெடுப்பார்களாக இருந்தால் நாளைக்கு எங்களுடைய கடல் பரப்பு இந்து சமுத்திரம் என்பது பாலைவனமாக மாறுவது தவிர்க்க முடியாது. அதே போன்று இவர்கள் வருவது எங்களுடைய பலங்களை மாத்திரமல்ல, எங்களுடைய படகுகள், வள்ளங்கள், உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், நாங்கள் 30 வருடங்களுக்கு மேலாக யுத்தத்திற்கு முகம் கொடுத்த மக்கள். அந்த யுத்தத்தின் பொழுது கூடுதலாக பாதிக்கப்பட்டவர்கள் தமிழர்கள், கூடுதலாக பாதிக்கப்பட்ட மக்கள் மீனவர்கள். அந்த மீனவர்கள் கடந்த 30 வருடங்களாக தாங்களுடைய வாழ்விழந்திருக்கின்ற நிலைமை. ஆனால் இன்றைக்குத்தான் அவர்கள் தலையை தூக்கி கொண்டு தாங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி கொண்டு வருகின்ற போது இந்திய தமிழ்நாட்டு மீனவர்கள் எங்களுடைய கடல் பரப்பின் அத்துமீறி எங்களுடைய கடல் வளத்தை சூறையாடிவிட்டு போகின்ற வழியில் சொல்லி கொண்டு போகிறாங்க. நாங்கள்லாம் தொப்புள் குடியுறவோம். இலங்கை கடற்பரப்பிலே அத்துமீறி நுழைகின்ற இந்திய அதாவது தமிழக மீனவர்கள் இலங்கையிலே இருக்கின்ற கடல் வளத்தை நாசப்படுத்துகிறார்கள், சேதப்படுத்துகிறார்கள், தமிழ் மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை அழித்து வருகிறார்கள். இது ஏற்புடையதல்ல என்கின்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருந்தது. நிச்சயமாக அது வரவேற்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. உண்மையை, அந்த யதார்த்தத்தை கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். குறிப்பாக உங்களுக்கு வடபகுதியிலே இருக்கின்ற மீனவர்கள் யுத்தத்தினால் 30 வருட கால யுத்தத்தினால் பாதிக்கப்பட்ட மீனவர்களாக இருக்கிறார்கள். அவர்களிடம் பல வழிகள் இருக்கிறது. இன்னும் சுமையை சொந்தபடி அந்த மீனவர்கள் வாழ்ந்து கொண்டிருப்பதை அனைவரும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த மீனவர்களுடைய கடல் வளத்தை அத்துமீறிய கடற்றொழில் மூலம் அழிப்பது என்பது நிச்சயமாக அது தமிழ் மீனவர்களோ அல்லது இலங்கையிலே வாழக்கூடிய எந்த ஒரு மீனவர்களும் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதேத்திலே ஒரு நாட்டு மீனவர் இன்னொரு நாட்டு கடல் எல்லைக்குள் அத்துமீறி கடற்றொழிலை மேற்கொள்பவர்களாக இருந்தால் அது சட்டவிரோதமான செயற்பாடாக இருக்கிறது. அதேத்திலே அந்த அத்துமீறிய செயற்பாடு தடுத்து நிறுத்த வேண்டியதுதான் காலத்தினுடைய பொருத்தமாகவும் இருக்கிறது. சரி, இந்த விடயம் தொடர்பிலே
இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க உள்ளிட்ட தரப்பினர் இந்திய மத்திய அரசு உட்பட இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடமும் இதற்கான கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். இருந்த போதிலும் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் கச்சதீவிலே வைத்து தமிழக மீனவர்களை சந்தித்து இந்த மீனவர்களுடைய பிரச்சனை தொடர்பாக ஒரு சந்திப்பை நடத்தி இருக்கிறார் அல்லது ஊடக சந்திப்பை நடத்தி இருப்பது எந்த வகையிலே பொருத்தமானது அல்லது இதன் மூலம் தமிழ் மீனவர்களுடைய பிரச்சனை தீருமா என்று பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. நிச்சயமாக இந்த பிரச்சனை தீருமா என்று பார்ப்பமாக இருந்தால் அது தீரப்போகக்கூடிய காரியம் இல்லை. ஏனென்று சொல்லி சொன்னால் கடந்த காலங்களிலும் இது போன்ற பல சந்திப்புகள் இடம்பெற்றிருக்கிறது. ஈழமக்கள் ஜனநாயக கட்சியினுடைய செயலாளர் நாயகம் என்று அழைக்கப்படுகின்ற டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடற்றொழில் அமைச்சராக இருந்த காலப்பகுதியிலே கச்சதீவிலே இது தற்போது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் தமிழக மீனவர்களை சந்தித்து கலந்துரையாடியது போன்று டக்ளஸ் தேவானந்தா அவர்களும் இப்படியான சந்திப்புகளை மேற்கொண்டிருந்தார். இது மட்டுமல்ல, யாழ்ப்பாணத்திலே வைத்து குறிப்பாக பருத்தித்துறையிலே வைத்து தமிழ் மீனவர்கள் அதாவது வடமராட்சி பகுதியிலே இருக்கின்ற மீனவர்களை சந்தித்து அவர் இன்னும் ஒரு விடயத்தை தெளிவாக சொல்லியிருந்தார். அத்துமீறி நுழைகின்ற தமிழக மீனவர்களை உடனடியாக கைது செய்யுங்கள் அல்லது இலங்கையிலே இருந்து படகு மூலம் 10,000 பேருடன் நாங்கள் தமிழகத்துக்கு செல்வோம் என்கின்ற வாக்குறுதியெல்லாம் முன்னாள் கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் வழங்கியிருந்தார். ஆனால் இதுவரை காலமும் அப்படி ஏதும் நடைபெற்றதா அல்லது இந்த மீனவர்களுடைய வாழ்விலே மறுமலர்ச்சி ஏற்பட்டதா என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். அதே நேரத்தில் தான் தற்போது ராமலிங்கம் சந்திரசேகரன் அவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்த மீனவ சங்க பிரதிநிதிகளையும் அந்த சங்கத்தினுடைய தலைவரையும் சந்தித்து கலந்துரையாடி இருப்பது நிச்சயமாக ஒரு வகையிலே மக்களுக்கு அல்லது மீனவர்களுக்கு ஒரு சந்தோஷத்தை அல்லது அவர்களுடைய மன ரீதியான ஆறுதலை கொடுத்தாலும் இது இதனூடாக இந்த மீனவ மக்களுடைய குறிப்பாக வடபகுதி மீனவர் மக்களுடைய வாழ்விலே ஒரு மாற்றம் ஏற்படும் என்று நம்ப முடியாது. ஏனென்று சொல்லி சொன்னால் இது நிச்சயமாக தமிழக மீனவ சங்க தலைவர்களுடன் மட்டும் பேசுகின்ற விடயமல்ல, இது இரு நாட்டு அரசு தரப்பும் உத்தியோகபூர்வமாக மேற்கொள்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது. அந்த வகையில்தான் இந்த சந்திப்பு உணர்த்துகின்ற செய்தி என்னவென்றால் இதுவும் மக்களை ஏமாற்றுகின்ற விதமாக அல்லது உள்ளூராட்சி மன்றங்களை மூலம் இந்த அரசாங்கத்துக்கு செல்வாக்கு செலுத்துவதற்காக இந்த அரசாங்கம் அல்லது கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் எடுத்திருக்கின்ற ஒரு நாடகம் என்றுதான் சொல்ல முடியும். அடுத்ததாக நேற்றைய தினம் முல்லைத்தீவுக்கு வந்திருந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளர் என்று சொல்லப்படுகின்ற ஜனாதிபதி சட்டத்தரணி எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், முல்லைத்தீவு மாவட்டத்திலே இருக்கின்ற அனைத்து உள்ளூராட்சி மன்றங்களையும் இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும் என்கின்ற வகையிலே அவருடைய கருத்து அமைந்திருந்ததை அவதானிக்க கூடியதாக இருக்கிறது. இதற்கு முன்னரான காலப்பகுதியிலும் உங்களுக்கு தெரியும், கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலே எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் சொல்லியிருந்தார், எங்களுடைய அணிதான் பலமான அணி, இந்த பலமான அணிதான் வெல்ல போகிறது, இந்த பலமான அணிக்குத்தான் மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்றெல்லாம் எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் ஒரு கருத்தை தேர்தல் காலங்களை கடந்த நாடாளுமன்ற தேர்தல் காலங்களிலே வழங்கி இருந்ததையும் அதற்கு பின்னரான காலப்பகுதியிலே அல்லது அந்த தேர்தலிலே மக்கள் எப்படியான பாடங்களை அந்த அணிக்கு கற்பித்திருந்தார்கள் என்பதையும் பார்க்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. அதற்காக இந்த இடத்திலே எவரையும் விமர்சிக்க வரவில்லை அல்லது எவர் மீதும் குற்றம் சுமத்துவதற்கோ அல்லது சேறு பூசுவதற்கோ முற்படவில்லை. களத்திலே நடக்கின்ற சம்பவத்தை மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டிய அந்த தேவை இருப்பதன் காரணமாகத்தான் நான் இந்த விடயத்தை சொல்கிறேன். அந்த வகையிலே முல்லைத்தீவு மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இலங்கை தமிழரசு கட்சிக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கிறது என்பதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அதிலும் குறிப்பாக புதுக்குடியிருப்பு பிரதேச சபையை பொறுத்தவரையிலே அந்த பிரதேச சபை அல்லது அந்த பிரதேச சபையை இலங்கை தமிழரசு கட்சி கைப்பற்றும். அந்த கட்சி
தனித்து ஆட்சி அமைக்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதுல இன்னொரு விஷயம் இருக்கிறது. புதுக்குடியிருப்பு பிரதேசத்திலே அல்லது இந்த புதுக்குடியிருப்பு பிரதேச சபையிலே இலங்கை தமிழரசு கட்சி சாதி ரீதியாக பல முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த கட்சியிலே இருப்பவர் சாதியின் அடிப்படையிலே, அதாவது சொல்வார்கள் அந்த உயர்ந்த சாதியின் அடிப்படையில் தான் அவர் தவிசாளராக இருக்க வேண்டும் என்கின்ற பாணியிலே அவர்கள் செயற்பட்டு வருவதாகவும் கூட தகவல்கள் வெளியாயிருக்கிறது. என்னை பல தொடர்பு கொண்டு இந்த பிரச்சனையை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். இந்த பிரச்சனை வெளிப்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கையை முன்வைக்கப்படுகிறது. அதே இடத்திலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி சார்பிலே செல்வாக்கு மிகுந்தவராக தற்போது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கின்ற துரைராசா ரவிகரன் அவர்களுக்கு அதிகப்படியான செல்வாக்கு இருக்கிறது. அதயத்திலே அவர் ஒரு மக்கள் சேவகனாக செயற்பட்டு வருகிறார். அவர் வன்னியிலே முல்லைத்தீவு மாவட்டத்திலே மட்டுமல்ல, வன்னி பெருநிலப்பரப்பு எங்கும் அவருடைய பணிகள் வியாபித்து இருப்பது அனைவரும் அறியக்கூடியதாக இருக்கிறது. அவர் சாதாரண மக்கள் தொடக்கம் அனைவருடமே சேர்ந்து பழகக்கூடிய ஒரு நல்லதொரு மக்கள் சேவையாளனாக இருக்கிறார். இதுதான் யதார்த்தமான விடயமாக இருக்கிறது. அதயத்திலே அவருக்கு இவர் வக்காலத்து வாங்குகிறார் என்கின்ற விதமாக கூட சிலர் உங்களுடைய குறுந்தகவல்களை கூட வெளியிடலாம். இருந்த போதிலும் நான் நடக்கின்ற சம்பவத்தை மட்டும்தான் சொல்கிறேன். ஏனென்று சொன்னால் துரைராசா ரவிகரன் அவர்களை பொறுத்தவரையில இன்றைக்கு நாயாராகவும் இருக்கலாம், தென்னமரவாடியாகவும் இருக்கலாம், அதே போன்று மாந்தை கிழக்காகவும் இருக்கலாம். எந்த இடத்துல மக்களுக்கு எதிராக அல்லது இந்த அரச படைகள் அல்லது இந்த அரசாங்கம் மக்களுக்கு எதிராக அநீதிகளை இழைக்கிறார்களோ அந்த இடத்திலே காண்பவராக துரைராசா ரவிகரன் அவர்கள் இருக்கிறார். ஏனென்று சொன்னால் நான் இந்த ஊடகத்திலே பயணிப்பவன் என்கின்ற அடிப்படையிலே நான் என்னுடைய கண்ணால் கண்ட சாட்சியாக கூட இருக்கிறது. அதே யாழ்ப்பாணத்துல கூட இந்த மக்களுடைய பிரச்சனை தொடர்பாக அல்லது இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய பிரச்சனைகள் எழுகின்ற போதெல்லாம் அந்த இடத்திலேயும் நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அவர்கள் சென்றிருக்கிறார். அந்த இடத்திலே தன்னுடைய குரலை எழுப்பி இருக்கிறார் அல்லது அதற்கான பதிவை இட்டிருக்கிறார் என்பதையும் நான் நேரடியாக கண்டவன் என்கின்ற ரீதியிலே சில விடயங்களை சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. சரி, இது ஒரு விஷயம். ஆனால் இலங்கை தமிழரசு கட்சி முல்லைத்தீவு மாவட்டத்திலே பல பிரதேசங்களை அல்லது பல பிரதேச சபைகளை கைப்பற்றக்கூடிய சாதகமான சூழல் நிலவி இருக்கிறது. ஏனைய கட்சிகளுக்கான செல்வாக்கு மிக மிக அரிதாகத்தான் காணப்படுகிறார். அதே இடத்திலே எம்.ஏ. சுமந்திரன் அவர்கள் கூறிய அந்த கருத்தம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அதற்காக சுமந்திரன் அவர்கள் எடுத்த நடவடிக்கையின் பிரகாரம்தான் மக்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பது தவறான விடயம். ஆனால் வன்னியிலே இருக்கக்கூடிய மக்கள் தமிழ் தேசியத்தின் அடிப்படையில் வாக்களிக்கக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். பொதுவாக 2009 ஆண்டுக்கு முன்னர் மக்களுக்கு யார் இந்த வீட்டு சின்னத்தை கை காட்டினார்களோ அதன் அடிப்படையில் இன்றும் மக்கள் செயற்பட்டு வருகிறார்கள் என்பதுதான் உண்மையான விடயமாகவும் இருக்கிறது. அந்த இலையில்தான் இன்றைக்கு வன்னியிலே இருக்கின்ற பல தமிழ் தேசிய கட்சிகளுடைய செயற்பாடு மந்தகதியிலே இருந்து கொண்டிருக்கிறது. அதன் விளைவாகத்தான் இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி பல பிரதேச சபைகளை கைப்பற்றுவதற்கான ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது. சரி, அடுத்த விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு முல்லைத்தீவு மாவட்டத்தில் மட்டும் இலங்கை தமிழரசு கட்சி ஆதிக்கம் செலுத்துமாக இருந்தால் ஏன் அதிகப்படியான தமிழ் மக்கள் வாழ்கின்ற யாழ் மாவட்டத்திலே இலங்கை தமிழரசு கட்சி பல பிரதேச சபைகளை கைப்பற்ற முடியாமல் போகிறது அல்லது கைப்பற்ற முடியாமல் இருக்கிறது என்றும் பார்க்க வேண்டிய தேவை இருக்கிறது. யாழ் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அந்த இடத்திலே இலங்கை தமிழரசு கட்சிக்கான ஆதரவு தளம் அரிதாக இருப்பதும்
உன்னிப்பாக பார்க்க வேண்டிய விடயமாகவும் இருக்கிறது. யாழ் மாவட்டத்திலே பல தமிழ் தேசிய கட்சிகள் அதே போன்று தென்னிலங்கை அரசியல் கட்சிகளுடைய செயற்பாடும் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதுல ஒரு அங்கமாகத்தான் என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமும் யாழ் மாவட்டத்தை குறிவைத்து தங்களுடைய தேர்தல் பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகிறார்கள். சரி, இது ஒரு விஷயம். ஆனால் இந்த இடத்திலே இலங்கை தமிழரசு கட்சி எவ்வளவு ஆதிக்கம் செலுத்த போகிறது, அதே நேரம் தமிழ் தேசிய கட்சிகள் எந்த அளவு ஆதிக்கம் செலுத்த போகிறது என்றெல்லாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு சென்றிருந்த இலங்கை தமிழரசு கட்சியினுடைய பதில் தலைவர் என்று சொல்லப்படுகின்ற CVK சிவஞானம் அவர்கள் ஒரு விடயத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கை தமிழரசு கட்சியை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கில் இருக்கிற தமிழ் பிரதேசங்கள் இருக்கிற அத்தனை பிரதேச சபைகளிலும் கட்சி சார்ந்து கட்சி சின்னம் ஆன வீட்டு சின்னத்திலே நிச்சயமாக நாங்கள் போட்டியிடுவோம். நாங்கள் பல இணைப்பு முயற்சிகளை மேற்கொண்டிருந்த பொழுதும் அதற்கு ஒரு சாதகமான இணக்கம் ஏற்படாத காரணத்தினால் நாங்கள் தனித்து போட்டியிட வேண்டிய சூழல் இருக்கிறது. ஆனாலும் தேர்தலுக்கு பின்னாலே இணைந்த ஒரு ஆட்சி அமைக்கின்ற சூழல் உருவாகும் பொழுது தமிழ் தேசியத்தை வரித்து கொண்டிருக்கின்ற கட்சிகளோடு இணைந்து ஆட்சியை அமைக்கக்கூடிய முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்வோம். கட்சியை பொறுத்தவரை இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலே தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒற்றுமையாக பயணிப்பதற்கான ஒரு கூட்டு அமைப்பதற்கு நாங்கள் ஒரு முயற்சியை எடுத்திருந்தோம். அந்த முயற்சி தோல்வி கண்டிருக்கிறது அல்லது தோல்வி கண்டது. ஆனால் இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் முடிந்த பின்னும் தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒற்றுமையாக சேர்ந்து பயணித்து ஆட்சி அமைப்பதற்கு நாங்கள் ஒரு முயற்சியை மேற்கொள்வோம் என்கின்ற ஒரு விடயத்தையும் அவர் சொல்லியிருந்தார். நிச்சயமாக அது ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது, அது ஏற்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி இருக்கிறது. இன்று ஜனநாயக கட்சி என்று சொல்லப்படுகின்ற இலங்கை தமிழரசு கட்சி தன்னுடைய கட்சியே இன்று நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறது என்றால் அதற்கு பொறுப்பு யார் என்கின்ற கேள்வியும் இந்த இடத்திலே எழுகிறது. பொதுவாக உங்களுக்கு தெரியும், அந்த கட்சியினுடைய பொது சபையால் நியமிக்கப்பட்ட தலைவரை இன்று அல்லது அந்த தலைமையை இன்று நீதிமன்றத்திலே கொண்டு நிறுத்தி இருக்கிறார்கள் என்றால் அதனுடைய நிலைமை அல்லது அந்த கட்சியினுடைய அராஜகம் அல்லது அந்த அநீதி எந்த அளவுக்கு தலை தூக்கி இருக்கிறது என்பதை அந்த கட்சி சார்ந்தவரும் அந்த கட்சி சார்பானவர்களும் தமிழ் மக்களும் உணரக்கூடிய அல்லது உணர வேண்டிய காலமாகவும் இருக்கிறது. இலங்கை தமிழரசு கட்சியினுடைய செல்வாக்கு குறைவதற்கு இதுதான் பிரதான காரணமாகவும் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், ஆரம்ப காலங்களிலே தமிழ் தேசிய கட்சிகள் எல்லோரும் ஒற்றுமையாக செயற்பட்டார்கள். பின்னர் படிப்படியாக அந்த கட்சிகளுக்குள் பிளவுகளை ஏற்படுத்தி தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற அந்த அமைப்பையே இல்லாமல் செய்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சிக்குள் இருக்கின்ற சில புல்லுருவிகள் என்றால் அதனை எவராலும் மறுத்துவிட முடியாது. அந்த வகையில்தான் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அந்த உண்மைத்தன்மையும் மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியிலே சரியாக செயற்படக்கூடிய பலருக்கு அநீதிகள் இழைக்கப்பட்டிருக்கிறது. உண்மையின் குரலாக ஒலிப்பவர்கள் இன்று வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் அல்லது அவர்கள் வெளியேறுவதற்கான அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் இன்று வெளியிலே இருக்கின்ற சம்பவங்களை அல்லது அவர்கள் பிறிதொரு கட்சியினூடாக செயற்பட்டு வருகின்ற சம்பவங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இதுதான் தமிழினத்தினுடைய சாபக்கேடு என்றும் சொல்லலாம், அல்லது இலங்கை தமிழரசு கட்சியினுடைய சாபக்கேடு என்றும் சொல்லலாம். சரி, இது ஒரு விஷயம். அடுத்ததாக உங்களுக்கு தெரியும், இன்றைக்கு தமிழ் மக்களுடைய மனங்களை வெல்ல வேண்டுமாக இருந்தால் அல்லது தமிழர் பிரதேசங்களை இந்த உள்ளூராட்சி மன்றங்களை இலங்கை தமிழரசு கட்சி அல்லது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் கைப்பற்ற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? அவர்கள் இதுவரை காலமும்
யுத்தம் முடிவடைந்த காலப்பகுதியிலிருந்து இன்று வரைக்கும் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இந்த மக்களுக்கு எதனை செய்திருக்கிறார்கள் அல்லது எதனை சாதித்திருக்கிறார்கள் என்றும் பார்க்க வேண்டிய தேவையும் மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது. அந்த வகையிலே பார்ப்போமாக இருந்தால் இந்த தமிழ் தேசிய கட்சிகள் இந்த மக்களை இன்னும் உசுப்பேற்று அரசியலுக்கு உட்படுத்தி செல்கிறார்களே தவிர மக்களுக்காக பயணிக்கக்கூடிய உண்மையான நேர்மையான அரசியல் தலைமை என்று தமிழ் மக்கள் எவரையும் சொல்ல முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கிறது. இதுதான் யதார்த்தமான விடயமாகவும் இருக்கிறது. அந்த வகையிலே இந்த தேர்தல் காலங்களில் அல்லது இந்த தேர்தல் காலம் நெருங்குகின்ற தருவாயில்தான் இந்த தமிழ் தேசிய அரசியல்வாதிகளிலும் அல்லது பல அரசியல்வாதிகளாகவும் இருக்கலாம், அதிலும் குறிப்பாக இந்த தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்கள் சார்ந்து அல்லது தமிழ் மக்களை மீது இவர்கள்தான் அக்கறை உள்ளவர்கள் போன்று பலவிதமான கருத்துக்களை வெளியிட்டு வருகிறார்கள். இது தேர்தல் காலங்களில் மட்டும் முன்னெடுக்கப்படுகின்ற இவர்களுடைய அரசியல் யுக்தியாக பார்க்கப்படுகிறது. ஆகவே எங்களுடைய மக்களை பொறுத்தவரையிலே சிந்தித்து செயலாற்ற வேண்டிய அந்த பொறுப்பு எங்களுடைய மக்களுக்கு இருக்கிறது. இதே நேரத்தில் தான் இன்னுமொரு தேவையும் இருக்கிறது. தமிழ் மக்கள் வாக்களிக்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு அல்லது தமிழ் தேசிய கட்சிகளை சேர்ந்தவர்களுக்கு வாக்களிப்பதன் மூலம்தான் உங்களுடைய பிரதேசங்களை நீங்களே அபிவிருத்தி செய்யக்கூடியதாக இருக்கும் என்கின்ற கருத்து பலர் மத்தியிலே எழுந்து கொண்டிருக்கிறது. அதுவும் உண்மையான விடயம் என்பதை பலர் இன்று ஆய்வு செய்ததையும் அவதானிக்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்று சொல்லி சொன்னால் இன்றைக்கு தேர்தல் காலங்களிலே இந்த தேசிய மக்கள் சக்தி பலவிதமான வாக்குறுதிகளை தமிழ் மக்களுக்கு வழங்கியிருந்தது. ஆனால் தற்போது அந்த அமைப்பு அல்லது அந்த கூட்டு மக்களுக்கு தமிழ் மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்கள் என்று பார்ப்போமாக இருந்தால் நிச்சயமாக எதுவுமே செய்யாத ஒரு நிலை காணப்படுகிறது. ஆனால் இப்போ ஒரு வலையை விரித்து வருகின்றார்கள். உள்ளூராட்சி தேர்தல்கள் முடிந்த பின்னர் உங்களுடைய பிரதேசங்களை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகள் முன்னெடுக்கப்படும். அதிலும் கிராமங்களில் இருக்கின்ற அந்த வீதிகள் புனரமைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்கிற விதமாக கூட அவர்களுடைய கருத்துக்கள் அமைந்து வருகிறது. அதே இடத்திலே சுண்டிக்குழிக்கு அதாவது முல்லைத்தீவுக்கும் சுண்டிக்குழிக்கும் இடையிலான பாலத்தை கூட அமைத்து தருவோம் என்கின்ற வகையிலேயும் சிலர் தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இது ஏற்கக்கூடிய விடயமா, இது நடக்கக்கூடிய விடயமா என்றெல்லாம் பார்க்கக்கூடிய தேவை இருக்கிறது. குறிப்பாக உங்களுக்கு தெரியும், யாழ்ப்பாணத்துக்கு போக வேண்டுமாக இருந்தால் முல்லைத்தீவிலே இருந்து பரந்தனூடாக அழகாக யாழ்ப்பாணத்துக்கு சென்று வரலாம். மக்களுக்கு எவ்வளவோ தேவைகள் இருக்கின்ற பொழுதுல இன்றைக்கு சுண்டிக்குளம் மூலமாகத்தான் ஒரு பாலம் அமைக்கப்பட வேண்டுமா என்கின்ற கேள்வி என்னுடைய கேள்வி அல்ல, அது மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது. இன்று போரால் பாதிக்கப்பட்ட எத்தனையோ மக்கள் இருக்கிறார்கள், எத்தனையோ முன்னாள் போராளிகள் குடும்பங்கள் இருக்கிறது. வறுமையிலே அந்த மக்கள் வாடி வதங்குகிறார்கள். இவர்களுக்கான ஒரு வாழ்வாதாரத்துக்கான ஏற்பாடை செய்து கொடுங்கள், அந்த மக்களை தட்டி எழுப்பி விடுங்கள், அவர்களுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்கான ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுத்தி கொடுங்கள். இதுதான் மக்களுக்கு தேவை. ஆகவே உசுப்பேற்று அரசியல் என்பது மக்களுக்கு தற்போது தேவையல்ல. மக்களுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்துவதற்கான அந்த அடிப்படை தேவைதான் இப்போது மக்களுக்கான தேவையாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில்தான் இன்று பல அரசியல்வாதிகள் பலவிதமான கருத்துக்களை புதைப்பதற்கு அல்லது புதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தெளிவடையக்கூடியவர்களாக அல்லது தெளிவடைந்தவர்களாக தங்களுடைய பொன்னான வாக்குகளை பிரயோசனப்படுத்த வேண்டிய பொறுப்பு எங்களுடைய ஒவ்வொரு தமிழ் மக்களுக்கும் இருக்கிறது. நல்ல சொந்தங்களை மீண்டும் ஒரு தொகுப்பினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.